சொல்லுங்க மாமா, பேசுவாருல. நான் தான் சொன்னேன் இல்ல, நான் கேரண்டிங்கிறேன் இல்ல, பேசுவாமா. ப்ளீஸ் மாமா, புரிஞ்சுக்குங்க. நீ தவிக்கிற தவிப்பு எனக்கு புரியுதுமா. கஷ்டமா இருக்கு மாமா. சுந்தர். என்னங்க என்னங்க மாமா கூப்பிடுறாரு. டே சுந்தர். என்னப்பா? இங்க வாடா. போலீஸ் கிட்ட இருந்து ஏதாவது தகவல் உண்டா? இல்லப்பா. என்ன இப்படி இருக்காங்க? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம சைலண்டா இருக்காங்க. பா கண்டிப்பா கூப்பிடுவாங்கப்பா. நல்லா கூப்பிட்டாங்க போ. நம்ம தவிப்பு அவங்களுக்கு புரியலடா, என்ன பண்றாங்கன்னு புரியல. வா நான் போய் கேட்பேன். இல்லப்பா இருங்க, அவங்களே கூப்பிடுவாங்க, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே. இல்லடா என்னால வெயிட் பண்ண முடியாது, எனக்கு பொறுமை இல்லடா. வாடா போலாம். வா. சரி வா வா. ஆஹா, அந்த வேதாவோட புது நம்பர் கிடைச்சா நல்லா இருக்குமே. இவங்க ஏதேதோ சொல்லி அவளை சமாதானப்படுத்திட்டே இருக்காங்களே. அவங்க நிம்மதியா இருக்கா. அவ நிம்மதியா இருக்க கூடாது. அவ நிம்மதியா இருக்க கூடாதுன்னா நான் எல்லாம் உண்மையா சொல்லணும். என்ன பண்றது? அவ புது நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறது? வாங்க சார். பையன் இன்னும் வரல சார். கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, உடனே கண்டுபிடிச்சு தரேன்னு சொன்னீங்கல்ல. என்ன சார், இன்னுமா உங்க பையன் வரல? வரல சார். கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்கல்ல, நாங்க பாத்துக்கிறோம். என்ன சார் இவ்வளவு அலட்சியமா பேசுறீங்க? என் தம்பியை காணோம் சார். இருங்க, நாங்களும் தேடிட்டு தான் இருக்கோம். வந்துருவாரு, இருங்க சார். நீங்க ரொம்ப கேஷுவலா பேசுறீங்க, எங்க பதட்டம் புரியல உங்களுக்கு. இருங்க சார், ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? பெத்த புள்ளிய காணோம்னு சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அது சாதாரணமா போச்சா? ஹலோ சார், கொஞ்சம் இருங்க, நாங்களும் தேடிட்டு தான் இருக்கோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? புரியல சார். நீங்க மும்முரமா தேடுற மாதிரி தெரியல சார். நேத்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்த போதே உங்க ஆட்டிடியூட் ரொம்ப கேஷுவலா தான் சார் இருந்துச்சு. உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை சார். நான் கோர்ட்ல போய் பாத்துக்கிறேன். சார் கொஞ்சம் நில்லுங்க. என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், நான் கோர்ட்டுக்கே போறேன் சார். ஆள் கொண்டாரு மனு கொடுக்குறேன் சார். சார் என்ன சார் நீங்க? நாங்களே கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடறோம் சார். இல்ல சார், நாங்க அங்கே போய் பாத்துக்கிறோம். சார் சார் இருங்க சார், பேசிக்கலாம் சார். சார் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல சார். நீங்க ரொம்ப அலட்சியமா இருக்கீங்க சார். ஒரு அப்பனோட தவிப்பு உங்களுக்கு புரியல. வாடா போலாம். சார் எங்க நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுங்க சார். புரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல சார். என் பொறுமை எல்லாம் மீறி போச்சு. இங்க வேலை ஆகாதுன்னு புரிஞ்சு போச்சு. அதனாலதான் கோர்ட்டுக்கு போறேன் சார். ஐயோ, என்ன சார் கோர்ட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போறாங்க? ஆமையா, இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். இப்போ என்ன சார் பண்றது? வாங்க. வணக்கம் சார். மேடம் இருக்காங்களா? இருக்காங்க சார். நான் வந்திருக்கேன்னு சொல்லி வர சொல்லுங்க. வெயிட் பண்ணுங்க சார், வர சொல்றேன். ஓகே. சார் என்ன சார் நீங்க கூட்டு வாங்க இப்படி கிடக்குறான்? அதான் எனக்கு புரியல. யோ, யாராவது வந்தா சொல்லியா? சரிங்க சார். ஏன் சார் வீடியோ எடுத்துக்கீங்க? ஏன்னு புரியல. தெரியல சார். அதான் நீ ஏட்டா இருக்க, நான் இன்ஸ்பெக்டரா இருக்கேன். யாராவது வந்தா சொல்லு. சரிங்க சார். வணக்கம் மேடம். வாங்க. என்ன இன்ஸ்பெக்டர்,
காக்கி காத்து பலமா இந்த பக்கம் அடிக்குது. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மேடம். சொல்லுங்க என்ன விஷயம்? அந்த பையன் விஷயமா தான். இல்ல மேடம், அவங்க வீட்ல இருந்து நாளைக்கு வக்கீல் மூலமா கோர்ட்ல ஆட்கொணர்வு மனு கொடுக்க போறாங்களாம். கோர்ட் சம்பந்தப்பட்ட அந்த நபரை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டுச்சுன்னா பிரச்சனை ரொம்ப சீரியஸா போயிடும் மேடம். அதனால அவரை விட்டுட்டா நம்ம எல்லாருக்குமே நல்லது. இன்ஸ்பெக்டர், நீங்க சொல்றது எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. மேடம், உங்களை நான் ஒரே அடியெல்லாம் வெளியே விட சொல்லல. இப்போதைக்கு இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் வெளியில விடுங்கன்னு தான் சொல்றேன். அவ்வளவுதான் மேடம். ஓகே, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் அவரை வெளியில விட்டுடுறேன். சரிங்க மேடம், பார்த்து பண்ணுங்க மேடம். என்ன மல்லிகா யோசிக்கிற? என்னம்மா, அவனை வச்சு ஏதோ பெருசா பிளான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்த, அதான் கேட்டம்மா. யோ சார், அந்த புக் எடுத்துட்டு வாயா. ஓகே சார். ஐயா அந்த ஆளை எதுக்கே வீடியோ எடுத்தீங்க? என்னங்க ஐயா சிரிக்கிறீங்க? எல்லாம் காரணமா தாயா. புரியலைங்க ஐயா. யோ, இந்த மாதிரி பெரிய இடத்த ஆளுங்களை நம்ப முடியாதியா. எப்ப எப்படி மாறுவாங்கன்னு சொல்லவே முடியாது. அதனாலதான் வீடியோ எடுத்தேன். ஓ, நாளைக்கு நம்ம பக்கம் திரும்பினாலும் திரும்பிடுவாங்க. இந்த வீடியோ இருந்தா நமக்கு தானே நல்லது. சூப்பருங்க ஐயா. இப்ப புரியுதா? நல்லாவே புரியுதுங்க ஐயா. இந்த வீடியோ இருக்கிறது நமக்கு எப்பவுமே நல்லதுதான். இந்தாங்க சார். கொடு. இவங்க தான் கிரிமினல் நினைச்சிட்டு இருக்காங்க. நாம இவங்களுக்கு மேலன்னு தெரியாம இருக்காங்க. நாம நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். நம்மெல்லாம் ஊழ கும்பிடு போடுறவங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நம்மளை பத்தி தெரியல. நமக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா உயிர் எடுக்க கூட தயங்க மாட்டோம்னு தெரியல. சரியா சொன்னீங்க ஐயா. அவங்களுக்கு எதிராக எப்ப வேணாலும் திரும்பணும். அது நடக்கும்போது நடக்கணும். சரிங்க. வண்டி எடுப்பா. ஓகே சார். நீங்க சொல்றது எனக்கு புரியுதுங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிடலாம். சரி சார். ஒருத்தர் கூட போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சொல்றா, என்னது நைட் ஷோ படத்துக்கு போறியா? ஓகே, பத்திரமா பார்த்து போயிட்டு வா. ஆனா +2 எக்ஸாம் வருது, பாத்துக்க. அதுல நல்ல மார்க் வாங்கினாதான் நீ கேட்ட லேப்டாப் வாங்கி தருவேன். ஓகே பாய். பையன் எப்படி இருக்குன்னா சினிமா போறது கூட அப்ப கிட்ட சொல்லிட்டு போறான். என் பையன் எங்க போறேன்னு இது வரைக்கும் சொல்லல. போன் பண்ணா நடக்க மாட்டேங்கிறான். நீ சலிக்க விட்டுட்டு இருக்கானே. வேதாக்கு என்னால பதில் சொல்ல முடியல. கடவுளே, என் பையனுக்கு ஏதோ ஆயிடக்கூடாது. நீதான் அப்ப காப்பாத்தணும். இதுல ஒரு சைன் பண்ணுங்க சார். என்ன கொடுங்க சார். ப்ரொசீஜர் எல்லாம் முடிச்சாச்சு. நாளைக்கு காலையில கோர்ட்டுக்கு வாங்க. சரி சார். மற்றதாங்க பார்த்துக்கலாம். ஓகே, நல்லது. சரிங்க சார், வாங்க. வரோம். என்னாச்சு?
ஒண்ணுமே தெரியலையே. இவங்க வேற நம்ம கிட்ட ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஐயோ, என்ன பண்றது? ஹலோ ஹலோ ஹலோ, நான் வேதா பேசுறேன். ஹலோ ஹலோ வேதா, நீ எப்படி இருக்க வேதா? பெங்களூர்ல எப்படி இருக்கு? போன வேலையெல்லாம் நல்லா நடக்குதா? அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் கல்பனா. முதல்ல நாகராஜ் இருந்தா அவர்கிட்ட போன கூட. இந்த கேள்வி கேட்கணும்னு தானே நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணேன். இப்போ பத்த வைக்கிறேன் பாரு. ஹலோ கல்பனா, என்ன சத்தத்தையே காணோம்? சொல்லு வேதா. நாகராஜ் இருந்தா கொஞ்சம் போன கூடமா ப்ளீஸ். ஐயோ, தம்பியதான் 2 நாளா ஆளையே காணும். அவரைதான் வீட்டுல எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. என்ன சொல்ற? அது என்னன்னா, அது வந்து இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? அது நாகராஜ் இன்னும் வீட்டுக்கு வரல வேதா. அவரை தேடிதான் எல்லாரும் போயிருக்காங்க. அதுதான். நாகராஜ் இன்னும் வீட்டுக்கு வரலையா? ஆனா மாமா போன்ல வீட்டுக்கு வந்துட்டு சொன்னாரு. ஆமாண்டி. ஐயோ, மாமா உன்கிட்ட அப்படியா சொன்னாரு? நான் தான் அப்போ தெரியாம உன்கிட்ட உண்மையை சொல்லிட்டேனா? சாரி வேதா. நாகராஜ் வந்துட்டாரே, இதோ இங்கதான். வெளியில போயிருக்காரு. அவர் வந்த உடனே உனக்கு ஃபோன் பண்ண சொல்றேன். இன்னைக்கு நைட்டுக்குள்ள நாகராஜ் கண்டிப்பா உனக்கு ஃபோன் பண்ணி பேசுவாரு. ஓகேவா? ஹலோ ஹலோ வேதா. வேதா போயிட்டாளா? வேதா, என்னாச்சு வேதா? வேதா, ஐயோ வச்சுட்டா. சூப்பர் கல்பனா. வீட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியல. எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒண்ணு என்கிட்ட இருந்து மறைக்கிறாங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. ஐயோ, ஏன் இப்படி பண்றீங்க? இதுக்கு மேல இங்க இருந்தோம் அது அவருக்கு பெரிய விபரீதத்துல கொண்டு போய் முடிஞ்சிடும். உடனே இங்கிருந்து கிளம்பிடணும்.
சரிப்பட்டு வராது. கண்டிப்பா நேர்ல தான் போய் பார்த்தாகணும். என்னம்மா ஜூலி? வேதா அவசரமா ரூமை வெக்கேட் பண்றாங்க. ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்றாங்க அவங்க? ரூம்ல தான் சார் இருக்காங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். எப்படி மாட்டிக்கிட்டியா? என்ன வேதா, எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க? சாரி சார், நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடலான்னு இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்க. நான் வந்தது இருக்கட்டும் மேடம். நீங்க எங்க அவசரமா கிளம்பிட்டு இருக்கீங்க மேடம்? சார், சென்னையில என் ஹஸ்பண்டை 2 நாளா காணோம் சார். அவர் எங்க தேடியும் கிடைக்கல. ஆனா என் மாமா, என்னோட இன்லாஸ் எல்லாரும் சேர்ந்து அவர் கிடைச்சிட்டாருன்னு சொல்லி எங்கிட்ட இருந்து எதையும் மறைக்கிறாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்க இப்ப நான் சென்னைக்கு போக வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். அதான் சார் நான் பேக் பண்ணிட்டு இருக்கேன். உங்க நிலைமை என்னன்னு எனக்கு புரியுது மேடம். ஆனா நீங்க அட்டெண்ட் பண்ண வந்த கேம்ப் இன்னும் முடியறதுக்கு 4 days இருக்கேன் மேடம். இந்த கேம்பை நாங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து நிறைய செலவு பண்ணி பண்றோம் மேடம். வேர்ல்டு லெவல்ல இருக்கிற செஃப்லாம் வந்து கலந்துக்கிறாங்க. எங்க கம்பெனி சம்பந்தப்பட்ட ஃபாரின் கிளைண்ட்ஸ் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. எங்க ஹோட்டல் இன்ஸ்டிடியூட்டோட கௌரவமே இதுல தான் அடங்கியிருக்கு மேடம். இந்த நேரத்துல நீங்க கிளம்பி போயிட்டீங்கன்னா எங்க ஹோட்டலுக்கு ரொம்ப பெரிய கெட்ட பேர் ஆயிடும். ஸோ ப்ளீஸ் மேடம், இன்னும் 4 days தான் இருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேம்பை நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டு போங்க. உங்க நிலைமை எனக்கு புரியுது சார். ஆனா தயவு செஞ்சு என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் ஹஸ்பண்ட 2 நாளா காணோம் சார். அப்படி இருக்கும்போது நான் எப்படி சார் இங்க நிம்மதியா லெக்சர் எடுக்க முடியும்? எனக்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவரை பத்தின நினைப்பு தான் சார் இருக்கு. அவருக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சார். இப்படி இருக்கும்போது என்னால எப்படி சார் பீஸ்ஃபுல்லா லெக்சர் எடுக்க முடியும்? இந்த நேரத்துல என்னால ஃபுல் இன்வால்வ்மெண்டோட ஃபோக்கஸ் பண்ணி எந்த வேலையும் பண்ண முடியல. இந்த சிச்சுவேஷன்ல நான் லெக்சர் எடுத்தேன்னா நீங்க எதிர்பார்க்கிற அவுட்புட்டை என்னால சத்தியமா கொடுக்க முடியாது சார். அப்புறம் அதுல எந்த சாட்டிஸ்பாக்சனும் உங்களுக்கு இருக்காது. அதனாலதான் சார் சொல்றேன், என்னை இப்ப போக விட்டுருங்க சார். நான் சென்னைக்கு போய் எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டு திரும்ப வந்து நான் இந்த கேம்பை 1 வாரம் நல்லபடியா பண்ணி தரேன் சார். மிஸ்ஸஸ் வேதா, நீங்க உங்க நிலைமையில இருந்து மட்டுமே யோசிக்கிறீங்க. எங்க நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது எங்க இன்ஸ்டிடியூட் நடத்துற வேர்ல்டு லெவல் கேம்ப். இது உங்களுக்காக நாங்க திரும்ப நடத்த முடியாது. இந்த கேம்ப்ல எங்க இன்ஸ்டிடியூட் பிசினஸ் சம்பந்தமான நிறைய விஷயம் அடங்கி இருக்கு. இப்ப நீங்க இக்னோர் பண்ணீங்கன்னா எங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். சோ நீங்க இருந்து முடிச்சு கொடுத்துட்டு போறதா நல்லது. சாரி மிஸ்டர் ராகவன், ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மை சிச்சுவேஷன். நான் இப்போ சென்னைக்கு கிளம்பியே ஆகணும். என்னை விட்டுருங்க. மிஸ்ஸஸ் வேதா, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. நீங்க ஒண்ணு இங்க சும்மா வரல. லீகலா 1 வாரத்துக்கு எங்கிட்ட கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க. கான்ட்ராக்ட் படி மட்டும் நீங்க இந்த கேம்ப் அட்டெண்ட் பண்ணல, லீகலா உங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியது வரும். ஏன் போலீஸ் கேஸ் கூட ஃபைல் பண்ணலாம். மைண்ட் இட். என்ன சார் இப்படி பேசுறீங்க? ஆமாமா, இந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு கெஸ்டா வந்திருக்கீங்களே, உங்க மனசை கஷ்டப்படுத்த கூடாது, நோகடி கூடாது நினைச்சா ரொம்ப ஓவரா பண்றீங்க.
நீங்க இன்ஸ்டிடியூட் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருக்கீங்க. எங்களுக்கு வேலை தான் முக்கியம். 1 வீக் கேம்ப முடிச்சிட்டு நீங்க எங்க வேணா போங்க. ஐ டோன்ட் மைண்ட். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த காம்பவுண்ட் விட்டு போகணும்னு நினைச்சீங்க, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். என் ஹஸ்பண்ட் 2 நாளா காணும்னு சொல்றேன். ஆனா நீங்க இந்த அக்ரிமெண்ட் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இப்ப சொல்ற கேட்டுக்கோங்க. எனக்கு என் ஹஸ்பண்ட் தான் முக்கியம். அவரை விட இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்ல. அக்ரிமெண்ட் வச்சு லீகலா ஆக்ஷன் எடுப்பீங்களா? எடுத்துக்கோங்க. இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இதுக்கு மேல நீங்க என்ன கட்டாயப்படுத்துனீங்க, உங்க மேல நான் கேஸ் ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும். மைண்ட் இட்.